ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சக்தி அபியானின் கிருத்தியா தரன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். தங்களுக்கும் நக்கீரன் நண்பர்களுக்கும். நாட்டையே உலுக்கிய வழக்குன்னு தான் சொல்லணும் இது. பாலியல் வன்கொடுமை வழக்கு. அதுவும் முக்கியமான நபர், ஒரு மக்கள் பிரதிநிதி, முன்னாள் மக்கள் பிரதிநிதி, இன்னும் சொல்லப்போனால் இந்த முன்னாள் பிரதமருடைய பேரன். கர்நாடகாவில் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு. பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்தார்னு புகார் பெறப்பட்டு சிறப்பு குழுலாம் அமைச்சு இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தண்டனை விவரங்கள் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் பார்த்தேன். இங்கே பெரும்பாலும் இந்த அரசியல் குடும்பங்கள் அப்படின்னு ஒரு 20-30 வருஷமாக இருக்கக்கூடிய அரசியல் குடும்பங்களுக்கு ஒரு அளவாலிய ஒரு அதிகாரம் அந்த ஊரில் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த பொள்ளாச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் தான். இங்கே பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் தான். ஏன் இப்போ தர்மஸ்தலா நடக்கக்கூடிய நக்கீரனில் கூட வந்திருக்கேன் தோண்ட இதுன்னு. ஸோ அதுவும் அரசியல் அதிகாரமோ இல்லாட்டி உள்ளூரில் இருக்கிற ஒரு அளவுக்கு மீறிய ஒரு ஜமீன்தார் மனப்பான்மையில் இருக்கிற அதிகாரங்கள் தான் இதுக்கு காரணமாக தான் நான் பார்க்குறேன். இல்லாட்டி ஒரு பயமே இல்லாமல் இவ்வளோ பெரிய குற்றத்தை செய்ய வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா நம்மளை யாரும் தண்டிக்க மாட்டாங்க, நம்மளை எல்லாரும் காப்பாற்றிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் மேலான ஒரு ஆணவம் அப்படின்னு ஒன்று இருந்தது. இதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் பெண்கள் மத்தியில் கர்நாடகா முழுக்க நடந்தது. கர்நாடகா மகளிர் காங்கிரஸ் பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. சிவிக் சொசைட்டி ரொம்ப இங்கேருந்து பஸ்லாம் போய் ஹாசனுக்கே போய் போராட்டம் பண்ணதெல்லாம் நான் ப்ரெசண்டில் பார்த்துருக்கேன். இத்தனை போராட்டங்களுக்கும் மேல்தான் அந்த அரசியல் அதிகாரத்தை விட்டு இவர் மேலே இதாகிருக்கு. ஏன் அப்படின்னா இது மோடி பிஜேபி அரசுக்கு தெரியாமல் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பிஜேபிக்கு இவர் நாமினேட் பண்ணுறப்பயே அங்கே இருக்கிறவங்க, பிஜேபியில் இருக்கவங்களே இந்த மாதிரி இவர் மேலே இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, இவரை நாமினேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியும் கூட அந்த அரசு தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அந்த பென்ட்ரைவ் கிடச்சி எலெக்ஷனுக்கு முதல் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பென்ட்ரைவை எங்கே பார்த்தாலும் மக்களுக்குள்ள பரவலாக்கி அதற்கு பின்னா அவரை தோக்கடிக்க முடிஞ்சதே தவிர அவ்வளோ எளிதல்ல இந்த விஷயம். ஆக்சுவலி இது முழுக்க முழுக்க மக்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் பார்க்குறேன். அரசியல் அதிகாரம் நீங்கள் என்னவா இருந்தாலும் வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே வேட்பாளராக இவரை அறிவிக்கிறாங்க. ஆமாம், லோக்கல் பிஜேபியே சொல்லிட்டாங்க இவரை வேட்பாளராக நிப்பாட்டாதீங்க அப்படின்னு. அவங்க தகவலோட ஆதாரத்தோட அனுப்பியும் கூட வேட்பாளராக நிப்பாட்டினாங்க. நீங்கள் பேப்பரில் படித்தாலே தெரியும். இது நம்ம வெளியில மூடி மறைச்சோ இது இதுவோ இல்லை. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்கு அப்படின்னு பொதுவெளியிலையும் பேசப்படுது அப்படின்னு தெரிஞ்சு வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா அது எந்த எந்த காரணத்துக்காக பிஜேபி அதை ஒத்துக்குது? அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். ஜனதா தளோட கூட்டணி வேணும் இந்த ஊரில். ஸோ உங்களுக்கு கூட்டணி கட்சிக்காக அவங்க அந்த எந்த வேட்பாளரை பற்றியோ எதை பற்றியோ அவங்களுக்கு எதுவுமே கவலை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்யுத்த வீராங்கனை கேஸில் என்னாச்சு? ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசுனா அதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு பெண்களை வெறும் ஓட்டுக்கான ஆட்களாக தான் பார்க்குறாங்களே தவிர்த்து ஒரு மனுஷியாக அவங்க பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது அதுக்கு அவங்களோட கோட்பாடு கொள்கையே அதான். அவங்க ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா இயக்கம் ஆண்களுக்கான இயக்கம் தான், பெண்களுக்கான இயக்கம் கிடையாது. ஸோ அது உயர் ஜாதி ஆண்களுக்கான ஒரு கட்சியாக தான் இருக்கே தவிர்த்து பெண்கள் நீதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் அவங்கள்ட்ட. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் எந்த ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தீர்ப்பு அளிச்சதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களே சொல்லியிருக்காரு, ஒரு லாயரோட பேட்டியிலே சொல்லியிருக்காரு, இந்த டிஜிட்டல் ஆதாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா 2718 வீடியோ அவரே ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அவர் அவரோட இதில் முக்கியமாக 4 கேஸ் மட்டும்தான் இவங்களுக்கு ஆதாரத்தோடு கிடச்சிருக்கு. 4 கேஸ் மட்டும்தான் புகார் பண்ணியிருக்கு. அவர் வச்சிருக்க வீடியோவோட எண்ணிக்கை 2718 பேர். இதை பென்ட்ரைவில் அவர் எப்படியோ லீக் ஆகி பென்ட்ரைவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டு தான்
கட்சியே இதாச்சு. ஆனால் அதில் இருக்கிற பெண்கள் முகம் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, டீப் ஃபேக்கு, என்னோட முகத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப கோர்ட் எதை ஆதாரமாக வச்சிருக்கு அப்படின்னா அவரோட முகம் அப்படிங்கிறது அவர் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. அவரோட வீட்டில் இருக்கிற பொருட்கள், அவர் புழங்கும் பொருட்கள், அவர் இருக்கிற இடம் எல்லாமே ஃபேக்கில் வர வர வைக்க அவ்வளோ எளிதாக வர வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதன்முறையாக இவ்வளோ பெரிய கேஸில் வந்து டெக் ஆதாரங்கள் அப்படிம்பாங்க, டெக்னாலஜி பேஸ்டு ஆதாரங்கள். பொதுவாக வந்து வாட்ஸ்அப் செய்திகளோ இது வந்து வீடியோக்களோ வந்து ரொம்ப அரிதாக தான் வந்து ஆதாரமாக எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சாட்சிகள் ஆதாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா சாட்சிகளுக்கான நிறைய சிக்கல்கள் இங்கே இருந்தது, அவ்வளோ எளிது. வீடியோ ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுறீங்க. அது அது ஒரு ஆதாரம். இப்போ டிஎன்ஏ ஆதாரங்கள் மாதிரி அந்த மாதிரியும் போயிருக்குதா? ஏன்னா டிஎன்ஏ ஆதாரமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. டிஎன்ஏ ஆதாரம் இருந்திருக்கு, வீடியோ ஆதாரங்கள் இருந்திருக்கு. அதன் பிறகு அவங்க சாட்சிகள் வந்து அவ்வளோ எளிதல்ல. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஃபேமிலி. ஏன்னா முன்னாள் முதலமைச்சரோட ஃபேமிலி, முன்னாள் பிரதமரோட ஃபேமிலி, அமைச்சரோட ஃபேமிலி, இவரே முன்னாள் எம்பி தான், அப்ப அமைச்சர். ம், அமைச்சர் ரேவண்ணா அப்படிங்கிற ஹெச்டி குமாரசாமி இருக்கார்ல முதல்வர், அவரோட அண்ணன் பையன் தானே இவரு, ம். ஹெச்டி ரேவண்ணா அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட முதல்வர் வாரிசா வரக்கூடிய எல்லா தகுதியும் தன்னை வளர்த்துக்கிட்டு வந்த ஒருவர் தான் இவர். அப்படிங்க அவ்வளோ பெரிய குடும்பத்தை தண்டிக்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது கர்நாடகா மாதிரியான மாநிலத்தில். அதையும் மீறி இந்த தீர்ப்பு வந்து மிக ஒரு ஒரு பெண்களுக்கான நியாயம் கிடைக்கும் போராடினா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொள்ளக்கூடிய தீர்ப்பு வந்து இவர் குற்றவாளின்னு தான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் தீர்ப்பு வரல, நாளைக்கு தான் தீர்ப்பு வருது. நாளைக்கு தீர்ப்புல இந்த வழக்கில் குற்றவாளியின் தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான தண்டனை விவரங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? மினிமம் வந்து ஆயுள் தண்டனை கிடைக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இதே லாயர் சைடு நான் பார்த்த வரைக்கும் அப்படிங்கிறப்ப மினிமம் 10 வருடத்திலிருந்து 14 வருடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்குது. ஏன்னா செய்யப்பட்ட குற்றங்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது ஆயுள் வரைக்கும் வந்து சிறையில் இருக்கக்கூடிய தண்டனைகள். ஏன்னா இவரை மாதிரியான பீப்புளை வெளியில் விட்டோம் அப்படின்னா இவர் எத்தனை பெண்களை இன்னும் இங்கே இது வந்து மனரீதியான சிக்கலாகும். தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டது பொள்ளாச்சி வழக்கு. அந்த தீர்ப்பை எல்லோரும் அறிஞ்சிருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து பொள்ளாச்சி வழக்கை விட இது வந்து கொடூரமான விஷயம். அதிகாரத்தின் ஆணவத்தின் மேல் அவங்க வீட்டில் இருக்கிற வயசானவங்களே வந்து பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சியில் வந்து வெளியில் இருக்கிற பெண்களை ஏமாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே எல்லா பெண்களையும் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்கள எடுத்து வளர்த்தவங்க அப்படின்னு ஒருத்தரை விடாமல் அவமானப்படுத்தும் மாதிரி வீடியோவும் எடுத்து வச்சு. ஆனால் அவர் வீடியோ எடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம வழக்கு ஜெயிச்சிருக்கு. அவர் வீடியோ எடுக்கலைன்னா அந்த பெண்களோட கண்ணீர் வந்து அப்படியே கரைஞ்சிருக்கும். தவறு செஞ்சவங்க அப்படிங்கிற வந்து இப்போ கூட தண்டனை கிடைக்காம போகாது, கொஞ்சம் லேட்டாக வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு படவசனத்தில் டிஎன்ஏங்கிற படவசனத்தில் இருந்தது. தாமதமாவது தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. தாமதமாவது நம்மளுக்கு நீதி கிடைத்தே ஆகணும். கர்நாடக அரசு இந்த வழக்கில் வந்து அந்த குழு அமைச்சாங்கல்ல, சிறப்பு புலனாய்வு குழு, அந்த குழு மேலே மக்களுக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வரணும், நல்ல தீர்ப்பு வரணும், நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடினவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைச்சதா? இது முழுக்க முழுக்க கோர்ட்டோட விஷயமா தான் போச்சு. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இந்த அவரை குற்றவாளின்னு அறிவிச்சதே பெரிய விஷயம்தான். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு, இன்னைக்கு இருக்கிற அரசியல் அதிகாரத்துக்கு, அரசியல் விளையாட்டுகளுக்கு நடுவில், அதுவும் அவங்க கூட்டணி ஆட்சியில் இன்னைக்கு மத்திய அரசு இருக்கும் பொழுது இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததே பெரிய விஷயமா தான், ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் இது பத்தாது, நாளைக்கு தீர்ப்பு வரும்பொழுது தான் எங்களால் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். பிரஜ்வல் ரேவண்ணா மட்டும் இல்லை, இந்த அவர் குற்றவாளி தான், ஆனால் குற்றம் செய்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த குடும்பத்தினர் இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வலை இருக்கு. அவளை பிரஜ்வல் ரேவண்ணா விஷயம் வந்து மத்தியில் ஆளும் கட்சிக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியும், அவங்க குடும்பத்துக்கு இது தெரியும், அவங்க குடும்பம் இதை தெரிஞ்சே தான் அனுமதிச்சிருக்காங்க. அதை தவிர அவரோட அப்பா ஹெச்டி ரேவண்ணா அவர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா போல் வைக்கப்பட்டது. அவரும் வந்து பாலியல் ரீதியாக பல்வேறு சிக்கல்களை உருவாக்குபவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்படிலாம் இருந்தும் இந்த இந்த விஷயத்தில்
மிகப்பெரிய தலை இவர் தான். இப்போ பொள்ளாச்சியில் வந்து யார் முக்கியமாக அவங்கள நம்ம விட்டுட்டோம். பொள்ளாச்சியில் நீதி கிடைச்சது, முழுமையான நீதி கிடைச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் முக்கியமாக அரசியல் அதிகாரத்தில் உள்ள ஒருவரை தப்பிக்க வச்சாச்சு. அதே சமயம் இதில் இதில் முக்கியமாக இதில் இருக்கிற பின்னணியில் ஒருவர் இருவர் தப்பிச்சிருக்கலாம், யாருன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் வீடியோ ஆதாரங்களின் மூலமாக பிரஜ்வல் ரேவனா சரியாக குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுமாறு அவர்கிட்ட வீடியோ ஆதாரங்கள் இருந்ததுனால தான் நம்மளால முடிஞ்சுது. வீடியோ ஆதாரங்கள் இருந்ததுனால தான் அவருக்கு டிஎன்ஏவே நம்மளால எடுக்க முடிஞ்சுது. குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் கர்நாடகாவில் என்ன பேசு பொருளாக இருந்தது ஒரு மக்கள் மத்தியில்? மக்கள் எல்லாருமே இப்போ வந்து நாளைக்கு என்ன தீர்ப்பு வரும்னு தான் வெயிட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு டிவியில் வந்து பரபரப்பாக இந்த நியூஸ் வந்து குற்றவாளி அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கும்பொழுது பெண்கள் அமைப்புகள் நாளைக்கு என்ன தண்டனை என்ன கிடைக்கும், குற்றவாளிங்கிறதுக்கு ஒரு ஆசுவாசம் இருக்குது எங்கள்கிட்ட. ஏன்னா குற்றவாளிங்கிறது மிக எளிதாக அத்தனை வீடியோ வெளியில் வந்தாச்சு. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் பாலியல் சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குதா? கண்டிப்பாக எத்தனை பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் தண்டனையை ஒரு கோர்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இதே சமயத்தில் இதில் வந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவர் மாட்டிக்கிட்டார். அதுதான் உண்மை. தப்பிக்கவே முடியாத அளவுக்கு மக்கள் நடுவில் மாட்டினீங்கன்னா, நீங்கள் கோர்ட்டு இதை மாற்றி கொடுத்தது அப்படின்னா கோர்ட்டு மேலே வந்து நம்மளுக்கு நம்பிக்கை போயிடும். அப்படிங்கும்பொழுது நம்ம ஒன்றும் ஆளும் அரசோட வழக்கறிஞர்களோட ஆதாரங்களும் ரொம்ப முக்கியம். நிறைய ஆதாரங்கள் வந்து அழிக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் இதில் வந்து நிறைய பொதுமக்களுக்கு போன பிறகு அந்த தீர்ப்பு கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தையும் நான் பார்க்குறேன். அரசோ மத்திய அரசோ மாநில அரசோ இதில் தப்பிக்க முடியாது, தப்பிச்சதுன்னா மக்கள்கிட்ட கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதுல வந்து இதில் கிளாரிட்டி வந்துடுச்சு. இதே பொள்ளாச்சி விஷயத்தில் இவ்வளோ ஓப்பனாக அவங்க மாட்டிக்கல. பொள்ளாச்சி விஷயத்தில் நம்ம நிறைய தவற விட்டுருக்கோம் அப்படிங்கிறது இன்றைக்குமே எனக்கு அது உண்டு. அரசியல் அதிகாரத்தில் நாம் தவற விட்டவை பொள்ளாச்சியில் உண்டு. இப்போ இந்த தீர்ப்பு அங்கே அரசியல் மாற்றுறது ஏன்னா முக்கியமாக இப்போ முன்னாள் மதசார்பற்ற ஜனதா தளத்தில் ஒரு முக்கியமான நபர், முன்னாள் பிரதமருடைய பேரன், முன்னாள் முதலமைச்சருடைய அண்ணன் பையன்லாம் சொல்கிறீங்க. இப்போ ஏதாவது அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா அந்த தீர்ப்பு, அந்த தண்டனை? அவங்க எல்லாருமே இவரை கை கழுவி விட்டாங்க. எல்லாருமே நம்ம பிரதமர் முதற்கொண்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எல்லாருமே சட்டம் என்ன சொல்லுதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நழுவிட்டாங்க. ஜனதாதளுக்கு வந்து இப்படி ஒரு பெயர் வந்து, அதுவும் மாநில கட்சியாக அது ஒன்று தான் இருக்குது நம்மள்கிட்ட. மிச்சம் ரெண்டுமே எங்கள்கிட்ட தேசிய கட்சிகள். ஒன்று காங்கிரஸ், ஒன்று ஜனதா, இது பாரதிய ஜனதா, இன்னொன்று ஜனதாதள். இந்த 3 கட்சி தான் எங்களுக்கு வந்து இந்த மாநில கட்சிகளோட ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி தான் அதோட சப்போர்ட் வந்து இங்கே நிறையாவே உண்டு. இப்போ அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்களோட கிட்டத்தட்ட நம்ம மகாராஷ்டிராவில் நடந்த விஷயங்கள் இந்த கட்சியும் இப்போ அதிமுகக்கு நாளைக்கு என்ன நடக்க போதோ அது இங்கே ஜனதாதளுக்கு நடந்துட்டுருக்கு. இன்னொன்று என்ன அப்படிங்கிறப்ப இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஜனதாதளை வலுவிழக்க செய்யறதுக்கு கூட இந்த தீர்ப்பு வந்திருக்கலாம். அந்த அந்த ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் சந்தேகப்படக்கூடிய காரணங்கள் இதில் உண்டு. ஏன் அப்படின்னா இதே மல்யுத்த வீராங்கனைக்கு வந்து காப்பாற்ற முடிஞ்சது, இதே மணிப்பூரில் வந்து அவங்க முதலமைச்சரை காப்பாற்றினாங்க. ஆனால் பிரஜ்வல் ரேவனா மாட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா இப்போ டைரக்டாக மணிப்பூரில் முதல்வர் வரல, பட் வந்து அங்கே நிறைய வழக்குகள் நடந்தப்ப அவங்கள காப்பாற்றினாங்க. இதே மல்யுத்த வீராங்கனை நேரடியாகவே போராடினாங்க. ஆனால் அவங்க மாட்டிக்கல. ஆனால் பிரஜ்வல் ரேவனா எக்ஸ்பிளிசிட் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் மாட்ட வச்சாங்கன்னு வச்சுங்க. அதே சமயம் அவரை காப்பாற்றக்கூடிய முயற்சிகள் எதுவும் நடக்காத காரணம் அவங்க ஜனதாதளுக்கு பேர் கெடட்டும், காங்கிரஸும் பிஜேபி அப்படின்னு கொண்டு வந்துடலாம். எப்படி தமிழகத்தில் வந்து திமுக பிஜேபின்னு ஒரு சூழ்ச்சி வலை உருவாகுதோ அதே மாதிரி இங்கேயும் அரசியலுக்கான விஷயங்கள் நம்ம சந்தேகப்படணும்னா படலாம். புரியுது. அரசியல் ரீதியா நீங்க இதெல்லாம் நம்ம யோசிச்சா இப்படிலாம் தோணும். நம்மளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் நோக்கமும். நாளைக்கு தீர்ப்பு வரும்பொழுதுதான் நீதியா என்னன்னு தெரியும். குற்றவாளி சொல்றீங்க, குற்றவாளிக்கு வந்து எப்படிப்பட்ட தண்டனைன்னு இந்தியாவில் தெரியல இன்னும். நாளைக்கு தீர்ப்பு வரும்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிஜமான நீதியா
பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைத்தும் வாழ முடியுமா அப்படிங்கிற அவங்கள காப்பாற்றக்கூடிய விஷயங்கள், அவங்கள நம்ம எத்தனை விஷயம் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மளால் நியாயம் வழங்கப்படும் முடியும் அப்படிங்கிறது இன்னுமே கேள்விக்குறியாக தான் இருக்கு. நம்ம தீர்ப்பு விவரங்கள் வந்ததுக்கு அப்புறமும் மீண்டும் பேசுவோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.